Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் Cauchy integral formula ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க சர்க்கிள் மாடுலஸ் z ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க சர்க்கிள் மாடுலஸ் z ப்ளஸ் 1 ப்ளஸ் I ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். evaluate integral over c z plus 4 divided by z square plus 2z plus 5 dz where c is the circle modulus z plus 1 plus I equal to 2 using Cauchy integral formula. இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போன ப்ராப்ளத்தில் சர்க்கிள் மாடுலஸ் z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஈஸியாக போட்டோம். இப்படி வர்றதுனால நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை, இதுவும் ரொம்ப ஈஸி தான். அது மாதிரி போன சம்மில் இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ண முடியலைன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேட் த டினாமினேட்டர் டு 0ன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ டினாமினேட்டர் டேர்மை ஈக்குவேட் டு 0 பண்ணினா என்ன வரேன், z ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் 2, அந்த மாதிரி எதுவும் நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் 2ன்னு எந்த நம்பருமே இல்லை. ஜெட்டோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? அதுக்கு நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு A, B, C 3 வேல்யூஸ் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செட் ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், 1 செட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் இந்த 2z அப்படியே எழுதிங்க, இந்த ப்ளஸ் 5 அப்படியே எழுதிங்க, ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ இதை a செட் ஸ்கொயர் ப்ளஸ் b செட் ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 கூட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், a ஈக்குவல் டு 1ன்னு வந்துருமா, b ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு 5ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ z கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா, z ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைட் பை 2a. இதில் இந்த a, b, c வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணினா என்னவாகும் பாருங்கள், ஈக்குவல் டு மைனஸ் பி, பியோட வேல்யூ 2, ஸோ மைனஸ் 2ன்னு வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ 2, ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 4ac, 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1ன்னு பார்த்துருக்கோம், ஸோ 1 இன்ட்டு சியோட வேல்யூ 5. சரிங்களா? ஹோல் டிவைடட் பை 2a, 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1. சரிங்களா? ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்கொயர் வேல்யூ 4 மைனஸ் 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 5 20ன்னு வந்துடும். ஸோ அந்த 20 இங்கே போட்டுங்க, ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 மைனஸ் 20யோட வேல்யூ மைனஸ் 16 ஹோல் டிவைடட் பை இந்த 2. சரிங்களா? ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 16ங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், மைனஸ் 1 இன்ட்டு 16 எழுதிக்கலாமா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு 16 ஹோல் டிவைடட் பை 2. சரிங்களா? இப்போ இதே கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எழுதிக்கலாமா. அப்படி எழுதுனீங்கன்னா என்னவாகும் பாருங்கள், ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஹோல் டிவைடட் பை 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1ஓட வேல்யூ I, ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1க்கு பதில் ஐன்னு போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ஓட வேல்யூ 4ன்னு நமக்கு தெரியும், ஹோல் டிவைடட் பை இந்த 2 அப்படியே எழுதிங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறேன். ரெண்டுலேயுமே நம்ம 2 காமனாக எடுக்கலாமா. ஸோ 2வை காமனாக எடுத்திங்கன்னா என்னவாகும் பாருங்கள், ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு மைனஸ் 1 இருக்கும், ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2i மட்டும் இருக்கும், 2i ஹோல் டிவைடட் பை 2ன்னு போட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது, ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2iன்னு வந்துடும். சரிங்களா? இதோட மீனிங் என்ன, z ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 2i, z ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் 2i. ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்துச்சுன்னா ப்ளஸோட ஒரு தடவையும் மைனஸோட ஒரு தடவை எழுதிக்கணும்.
அப்படி எழுதினீங்கன்னா என்ன ஆகும்? z ஈக்குவல் டு -1 + 2i z ஈக்குவல் டு -1 - 2iன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. அப்போ என்ன ஒரு ஃபேக்டராக இருக்கும்னா ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வந்துடும்? z -1 + 2i அப்படிங்கிற ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா z -1 - 2i ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதனால் இந்த z² + 2z + 5 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ z -1 + 2i இன்ட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா z -1 - 2iன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க f of z எப்படி மாறும் பாருங்க. f of z ஈக்குவல் டு z + 4 டிவைடட் பை z² + 2z + 5. இப்போ இந்த z² + 2z + 5க்கு பதிலாக நான் இந்த வேல்யூ எழுத போகிறேன். எழுதுனீங்கன்னா என்னவாகும்? z + 4 whole divided by z -1 + 2i into z -1 - 2iன்னு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு zக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் வருது. இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்க சர்க்கிளுக்கு லைஸ் இன்சைட் ஆகுதா அவுட் சைட் ஆகுதான்னு நான் செக் பண்ண போகிறேன். எப்படி செக் பண்ணுவீங்க? முதல்ல கொடுத்துருக்க சர்க்கிள் எழுதுங்க. கிவன் சர்க்கிள் மாடுலஸ் z + 1 + i ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ zக்கு பதில் ஃபர்ஸ்ட் -1 + 2i போடுங்க. அடுத்து -1 - 2i போடுங்க. இதில் அப்போ என்ன ஆகும் பாருங்க. when z ஈக்குவல் டு -1 + 2i இதில் z ஒரு இடத்துல -1 + 2i போடுங்க. என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் z பதில் -1 + 2i போட்டிங்கன்னா -1 + 2i இந்த +1 + i அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ -1 + 1 கட் பண்ணிக்கலாம். இப்போ 2i + i அதோட வேல்யூ 3iன்னு வந்துடும். இப்போ நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் +or-ai அதோட வேல்யூ என்னென்னா a தான். +or-aiனா +ai ஆர் -ai. மாடுலஸ் ai அப்படின்னு வந்தாலும் அதோட வேல்யூ a தான். மாடுலஸ் ஆஃப் -ai அப்படின்னு வந்தாலும் அதோட வேல்யூ a தான். இப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் 3iன்னு வருது. அப்போ அதோட வேல்யூ என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடுமா? ஸோ இப்போ மாடுலஸ் 3iக்கு பதில் நான் 3ன்னு போட்டுக்கலாம். இந்த 3ஐ இந்த 2ஓட கம்பேர் பண்ணுங்கள். 3ங்கிறது greater than 2ஆ less than 2ஆ? 3ங்கிறது greater than 2. ஸோ 3 greater than 2. therefore z equal to -1 + 2i இந்த பாயிண்ட்டு lies outside the circle. சரிங்களா? அடுத்து z equal to -1 - 2i lies inside outside ஆன்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? zக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும். when z equal to -1 - 2i இதில் z ஒரு இடத்துல -1 - 2iன்னு போடுங்க. அப்போ என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் zக்கு பதில் -1 - 2i போட்டிங்கன்னா -1 - 2i இந்த +1 + i அப்படியே வந்துடும். இப்போ -1 + 1 கட் பண்ணிக்கலாம். -2i + i அதோட வேல்யூ என்னென்னு வந்துடும்? -iன்னு வந்துடுமா? இந்த மாடுலஸ் ஆஃப் -iங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்? -1 × iன்னு கூட எழுதிக்கலாமா? இப்போ இது என்ன ஃபார்மில் வந்துடுது? மாடுலஸ் -ai அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. மாடுலஸ் -aiயோட வேல்யூ என்னன்னு சொன்னோம்? ஏவா? அப்போ மாடுலஸ் -1iயோட வேல்யூ என்னென்னு வந்துடும்? 1ன்னு வந்துடுமா? ஸோ ஈக்குவல் டு 1ன்னு போட்டுங்க. இந்த 1 இந்த 2 கூட கம்பேர் பண்ணுங்கள். 1ங்கிறது greater than 2ஆ less than 2ஆ? 1ங்கிறது less than 2. ஸோ இப்போ less than 2ன்னு போட்டுங்க. அப்போ லைஸ் இன்சைடா அவுட் சைடா? less than 2னா lies inside. therefore z equal to -1 - 2i lies inside the circle. ஸோ அந்த இன்டெக்ரல் இப்போ இதில் அந்த -1 - 2i lies inside ஆகுது. அதனால் அந்த -1 - 2iயை நான் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிடுவேன். அந்த இன்டெக்ரல் எப்படி மாறுது பாருங்கள். integral over c z plus 4 divided by z square plus 2z plus 5 dz equal to integral over c z plus 4 whole divided by z minus of -1 plus 2i z minus of -1 minus 2i dz வந்துறேன். இதில் எது லைஸ் இன்சைட் ஆகுது? -1 - 2iயா? ஸோ இந்த டேர்மை மட்டும் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டு இதை நியூமரேட்டர் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும்? ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி இதை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா z plus 4 whole divided by z minus of -1 plus 2i whole divided by z minus of -1 minus 2i dzன்னு வந்துடும். இப்போ நமக்கு இதோட வேல்யூ வேணும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் z by z minus a dz அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதுகிறோம்? 2πi into f of aன்னு எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 2πi into f of a. இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். -1 - 2i இருக்குது. அதனால் aக்கு பதில் -1 - 2iன்னு போட்டுருங்க. இப்போ எனக்கு f of -1 - 2iயோட வேல்யூ வேணும். சரிங்களா? அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க?
இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே f of z இருக்கிற இடத்துல இங்கே z plus 4 whole divided by z minus of minus 1 minus 2i இருக்கா, அதை இங்கே எழுதிங்க. f of z equal to z plus 4 divided by z minus of minus 1 plus 2i. ஸோ எனக்கு இப்போ f of z வேல்யூ இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் இந்த f of minus 1 minus 2i வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ f of z equal to z plus 4 whole divided by z minus of minus 1 plus 2i இருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் f of minus 1 minus 2i கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? z ஒரு இடத்துல minus 1 minus 2i போட்டுருங்க. அப்போ என்ன ஆயிரும்? f of minus 1 minus 2i equal to z equal to minus 1 minus 2i plus 4 whole divided by z equal to minus 1 minus 2i minus of minus 1 plus 2i வந்துடும். சரிங்களா? equal to 4 minus 1 value 3 minus 2i whole divided by minus 1 minus 2i. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 minus 2iன்னு வந்துடும். ஸோ plus 1 minus 2i equal to 3 minus 2i whole divided by minus 1 plus 1 கட் ஆயிரும். minus 2i வேல்யூ minus 4iன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த f of minus 1 minus 2iக்கு பதில் நான் 3 minus 2i whole divided by minus 4i யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு 2pi இன்ட்டு 3 minus 2i whole divided by minus 4iன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த i கட் பண்ணிக்கலாம், இந்த 2 இந்த 4 கட் பண்ணிக்கலாம். அப்போ பை 2ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்துடும், இந்த பை பை 2 வந்துடும், இந்த 3 minus 2i அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆயிரும், இந்த இடம் மைனஸ் 3ன்னு வந்துடும், இந்த இடம் ப்ளஸ் 2iன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஈக்குவல் டு 5/2 ஆஃப் 2i minus 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.